ஹாய்லோடா, எல்லாம் டீடாக இருக்கீங்க. இன்றைக்கி வந்து நம்ம தி டேஞ்சரஸ் மாஃபியா கிங்கோட 10th பார்ட் தானே பார்க்க போகிறோம். ஓகேடா, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. அண்ட் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்கடா. அப்போ தான்டா நான் போகிற வீடியோலாம் அம்மா இருக்காமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே வரும். ஓகேடா, வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பட்டனை வந்து எதுலேருந்து விட்டுருந்தோமோ அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. பட்டன்னு வந்து எதுலேருந்து விட்டு போனால் நீங்கள் வந்து ஜங்குக்கிட்ட சொல்லியிருப்பீங்க, இதோட சீரியஸ்னஸ் உங்களுக்கு புரியல ஜங்குக் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அதுலேருந்து விட்டுருந்தேன் நாமி. ஓகே நாமி, வாங்க நம்ம அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓயன், என்ன தான் நீ சொல்கிற ஜங்குக்? இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா என்னமோ எங்கள் அண்ணன் இங்கே வரப்போகிறாருன்னு எனக்கு தோணுது. என்னடி நீ சொல்கிற? எனக்கு ஒன்றுமே புரியலை ஓயன். ஐயோ ஜங்குக் அப்படின்னு சொல்கிறீங்க, ஆனால் அதுக்கிட்டே வந்து யாரும் வந்து டோரை வந்து நாக் பண்ணுறாங்க. ஜங்குக் போய் ஓப்பன் பண்ணுறாரு. அது ஒரு மெய்ட் தான். நீங்கள் சந்தேகப்பட்டு பார்த்துருப்பீங்களா, உங்களுக்கு டவுட் கூட ஆகிருக்கும்ல. அதே மெய்ட் தான். அவங்க வந்துட்டு, சார் இந்தாங்க சார், ஃபுட் வந்து ரெடி ஆயிடுச்சு, ஸோ நீங்கள் சாப்பிட்லாம் சார். அதோ வரோம், நீ போ அப்படின்னு சொல்கிறாரு ஜங்குக்கு. அப்புறம் அந்த பொண்ணு அங்கேருந்து போயிடுது. அப்புறம் நீங்களும் ஜங்குக்கும் கீழே வந்து சாப்பிட வரீங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த மெய்டு வந்து உங்கள் பக்கத்தில் நின்று உங்கள் லேப்பில் வந்து என்னை வந்து போட்டு போகிறாங்க. நீங்கள் வந்து பார்க்குறீங்க, அது வந்து ஃபோன் வந்து பாட்டாக தனித்தனியாக கழட்டி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு அதை அப்படியே வந்து ஹைட் பண்ணி வச்சுக்கிறீங்க. ஜங்குக்கு இது வந்து நோட் பண்ணலை. நீங்கள் 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் ரூம் போயிடுறீங்க. ஜங்குக்கு வந்து போகஷமாக வேலைக்கு போயிடுறாரு, வெளியில் போயிடுறாரு. அப்புறம் நீங்கள் வந்துட்டு அந்த ஃபோனை வந்து பாட்டாக இருந்துச்சுல, அதை வந்து அப்படியே கலெக்ட் பண்ணி ஒன்று கரெக்டாக வந்து செட் பண்ணுறீங்க. அந்த ஃபோன் வந்து இப்போ ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆகிடுறதுக்கு அதில் சிம்மை போட்டு ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க, அதில் ஒரு மெசேஜ் வருது, எனக்கு உடனே கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் வந்து கால் பண்ணுறீங்க. ரிங் போகுது. அங்கிட்ட உள்ள பர்சன், ஹலோ யார்? ஒயன் அண்ணன், எப்படி இருக்கா? நான் நல்லா இருக்கேண்ணே. நீங்கள் சாப்பிட்டியா? இப்போ தான் நான் சாப்பிட்டேன். நீ இங்கே வரப்போறியாண்ணே? என் தங்கச்சி நான் நல்லாவே புரிஞ்சு வச்சுருக்கா. ஆனால் அண்ணன் வேண்டாம், வாயை மூடு. உன்னை எதுவும் நான் இப்போ கேட்கல. உன்னோட லைஃப் அது எனக்கு முக்கியம். நீ ஹாப்பியாக இருக்கணும். அவன் கூட இருந்தால் நீ கண்டிப்பாக ஹாப்பியாக இருக்க மாட்டேன். அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. உன்னை சீக்கிரமாகவே அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துடுவேன். ஆனால் நான் சொல்கிறது வாயை மூடுவேன். உனக்கு எது நல்லதுன்னு அண்ணன் எனக்கு தெரியும். நீ தானே சொல்லுவ, உன்னை விட எனக்கு தான் வந்து உன்னோட ஹாப்பினஸ் எது அதுன்னு தெரியும்னு. ஆமாண்ணே, ஆனால் இங்கே நடக்கிற சுச்சுவேஷன்லாம் எனக்கு என்னமோ ஜங்குக் மாறிட்டாருன்னு தோணுது. உனக்கு தோணும், ஏன் தோணாது? அவனோட உண்மையான சுயரூபம் என்னன்னு தெரியுமா? உன் அண்ணனை கஸ்டடியில் வச்சுருக்கான். அதுவும் ஒன்று கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னனால இப்போது கஸ்டடியில் அவன் அடித்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கான். ஆனால் இந்த தான் என் உண்மை. நான் உனக்கு வீடியோவை அனுப்புகிறேன், நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு ஒரு வீடியோ சென்ட் பண்ணிடுறாரு. நீங்கள் வந்து அந்த வீடியோ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அதில் வந்து உங்கள் அண்ணன் ஜாக் வந்து அப்படியே ஹாஸ்பிட்டலில் வந்து அடிபட்டு கிடக்கிற மாதிரி ஒரு வீடியோ. நீங்கள் பார்த்துட்டு செம்ம ஷாக்காக ஆகிடுங்க. ஏன்னா ஜங்குக்கு வந்து உங்கள்கிட்ட
நீங்கள் கேட்டவன் என்ன சொல்லியிருப்பாரு, ஓகே இப்போ நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் அவர் அவசர அவசரமாக கிளம்புனதுக்கு இதான் காரணமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. ஏன்னா அவர் ஃபோன் காலில் உங்களை யார்கிட்ட அடிக்க சொன்னா அப்படின்னு வந்து கேட்டிருப்பார் தானே. ஸோ அது வந்து உங்களுக்கு ஞாபகம் வருது. நீங்கள் அதெல்லாம் யோசிச்சுட்டு அந்த ஃபோன் எடுத்து ஹைட் பண்ணி வச்சிடுறீங்க. உங்களோட கபரில் போய் அதை ஹைட் பண்ணி வச்சிடுறீங்க. ஏன்னா ஜங்குக்கு வந்து உங்கள் கபர்டை திறக்க மாட்டார். அங்கே வந்து நீங்கள் வந்து ஹைட் பண்ணி வச்சுக்கிறீங்க உங்கள் ஃபோனை. ஹைட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு அப்படியே பெட்டில் உட்காந்து யோசிச்சுட்ருக்கீங்க, ஜங்குக் நல்லவரா கெட்டவரான்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஒன்றுமே புரியலை. உங்கள்கிட்ட ஆனால் சாஃப்டாக நடந்துக்கிறாரு சில நேரத்தில் வந்து அவரோட கோவமான முகத்தை காட்டுறாரு. இது ரெண்டுத்தில் எது உண்மைன்னு உங்களுக்கு தெரியல. ஸோ நீங்கள் அப்படியே யோசிச்சுட்ருக்கீங்க. அப்புறம் நீங்கள் ஜங்குக்கை பற்றி காலைல யோசிச்சுட்டு இருந்துப்பீங்களே, காலைல ஜங்குக்கை பார்த்து அப்படியே என்ன சைட் அடிச்சிட்டு இருந்துப்பீங்க. அப்போ அதை வந்து அப்படியே யோசிச்சு பார்த்துட்ருக்கீங்க. காலைல வந்து ஜங்குக்கு பேபி மாதிரி ஒரு க்யூட் ஏஞ்சல் மாதிரி தூங்கிட்டு இருந்தார். ஆனால் உங்ககிட்ட கோவமாக இருக்கும்போது அவரோட ஃபேஸே அப்படியே டேர்ன் ஆகிடுது. அப்படியே ஃபுல்லி சேஞ்ச்டாக ஆயிரும் கோவப்பட்டார்னா. ஆனால் மற்ற நேரத்தில் பார்த்தா அவர் சாஃப்ட் கேரக்டராக இருப்பார். உங்களுக்கு ஒன்றுமே புரியலை. இப்போ என்ன ஜங்குக் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு தான் உங்களுக்கு மைண்டில் ஓடிக்கிட்டுருக்கு. நீங்கள் அதை அப்படியே யோசிச்சுக்கிட்டே அப்படியே உட்காந்துருக்கீங்க. இந்த சைடு அப்படியே வந்து ஜங்குக்கை பார்த்தா அவர் வந்து தேவன் கூட உட்காந்து பேசிகிட்ருக்காரு. என்ன பேசிகிட்ருக்காருன்னா, தேவன் சொல்டா, நான் எங்கள் அண்ணனோட கல்லறைக்கு போயிருந்தப்ப யாரோ நிறைய பேர் வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருந்தானுங்கடா. அட்டாக் பண்ணாங்க. என்ன அட்டாக் பண்ணாங்களா? ஆமாம். ஆனால் இன்னொரு கேங், ஏதோ ஒரு கேங் வந்து, அது யாரோட கேங் கூட எனக்கு தெரில. ஆனால் அவங்க வந்து ஒயனையும் வந்து சேவ் பண்ணாங்க. எனக்கு ஒன்றும் புரியலடா, ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. ஒயன் என்னமோ சொல்கிறா, இங்கே நடக்கதான் பார்த்தா என்னமோ வித்தியாசமாக இருக்குது, ரொம்பவே வியர்டாக இருக்குடா. ஒன்றுமே எனக்கு புரியல. திடீர்னு பார்த்தா என் மேன்ஷனை சுற்றி, அதுவும் என்ன கேட்காம என் மேன்ஷனை சுற்றி அவ்வளோ கார்ட்ஸ் அந்த மாதிரிலாம் நின்றுட்டு இருந்தாங்க. எனக்கு ஒன்றுமே புரியலடா எதுக்கு இப்போலாம் நடக்குதுன்னு. அவங்க அந்த கார்ட்ஸ்க்கெல்லாம் போய் கேட்டால் எங்கள் பாஸ் போட்ட ஆர்டர், இந்த வீட்டில் உள்ளவங்க எப்போவுமே சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கடா. எனக்கு ஒன்றுமே புரியல. ஒய்யன்னு சொல்கிறா, எங்கள் அண்ணன் என்னமோ ஸ்ட்ரைட்டாக இங்கே வர போகிறாரு அப்படி இப்படி என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்கா. ஆனால் அவளோட அண்ணன் வந்து என்னோடய கஷ்டம் தானே இருக்கா. எனக்கு ஒன்றுமே புரியலடா தேவன், ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. அதுக்கு ஒரே வழி தாண்டா ஜிகே. என்னடா, நீ ஒயனை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும். ஒயனை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும், அதான் அவளை பற்றி எல்லாமே தெரியும் எனக்கு. இல்லைடா, அவளோட அண்ணன் வந்து உன்னோட கஸ்டடியில் இருக்கும்போது அப்போ எப்படி அவன் அந்த கஸ்டடியிலேருந்து தப்பிக்க முடியும்? தெரியலையே. என்னோடய கஸ்டடியிலேருந்து தப்பிச்சவெல்லாம் சரித்திரமே இல்லை. இங்கே பார்த்தா ஜேகே, நீ ஒய்யனை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கோ. அவளுக்கு இன்னும் ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா பாரு. ரிலேட்டிவ்ஸ்லாம் அவங்களுக்கு யாரும் இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஆனால் ஜேகே, இன்னும் அவளை பற்றி நீ நிறைய தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து அவள் யாரை மீன் பண்ணி சொல்கிறான்னு உனக்கு தெரியும். அவள் பேர் சொன்னாலும் உங்ககிட்ட. இல்லைடா, அது சொல்கிறதுக்கிட்டேன்னா நான் இங்கே வந்துட்டேன். நீ போய் அவளை பற்றி டீச்சர்ஸ் வந்து கலெக்ட் பண்ண பிறகு ஒயனுக்கு ரிலேட்டிவ்ஸ் அண்ட் அவள் பின்னாடி யாராவது இருக்காங்களா, பாய் ஃப்ரெண்டு, பெஸ்ட் ஃப்ரெண்ட், இந்த மாதிரி யாராவது இருக்காங்களான்னு பாரு. சரிடா தேவ். சரி, நீ அதெல்லாம் கலெக்ட் பண்ணி
பாரு, அப்போ தான் உனக்கு ஒரு கிளியரான ஒரு டிசிஷன் எடுக்க முடியும் உன்னால். ஓகேவா? ஓகேடா தேவம். சரி நான் கிளம்புறேன். சரிடா, பாய். பாய்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து இப்போ மேன்ஷனுக்கு வந்துடுறாரு. மேன்ஷனுக்கு வந்த பிறகு உங்களை தேடுறாரு. ஆனால் நீங்கள் வந்து அங்கல்ல, நீங்கள் ரூமில் தானே இருப்பீங்க. ஸோ அவர் வந்து அப்படியே ஸ்டெப்ஸ் ஏறி ரூமுக்கு வராரு. பார்த்தா நீங்கள் என்னமோ டீப்பாக வந்து திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜங்குக்கு உங்ககிட்ட வந்து என்ன யோசிச்சுட்ருக்க? ஜங்கு வந்துட்டிங்களா? வந்துட்டேன். ஏன்? இல்லை, சும்மா தான். என்னமோ டீப்பாக திங்க் பண்ணிகிட்ருக்க மாதிரி இருக்கு. இல்லை ஜங்குக்கு ஒன்றும் இல்லை. நிஜமாவா? இல்லை என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியா? திரும்பியும் தப்பிச்சோடலாம் பிளானா என்ன? சே அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஜங்கு. சரி பிளான் இல்லாமல் இருந்தால் உனக்கு தான் ப்ராப்ளம் இல்லை. பிளான் இருந்துச்சுன்னா இப்போயே அதை குழி தோண்டி பதிச்சிரு. ஏன்னா இதுக்கப்புறம் என்னோடய மேன்ஷனை விட்டே நீ வெளியே போக முடியாது. புரிஞ்சுதா? புரிஞ்சுது சக்குக்கு. குட் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் ஃப்ரெஷ்ஷாக பார்க்க போயிட்டாரு. நீங்கள் அப்படியே வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்போ ஜங்குக் சொன்ன விதம் எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு அது எப்படி சொல்கிறது, கொஞ்சம் அப்படியே அவர் வந்து அப்படியே உங்களுக்கு ஆர்டர் போடுற மாதிரி இருக்குது. நான் சொல்கிறது மட்டும்தான் நீ கேட்கணும், அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து டிசைட் பண்ணிடுறீங்க. என்னென்னா வந்து ஜங்குக் வந்து நம்ம மேலே வந்து கோவமாக இருக்கார், நம்மளை அவருக்கு பிடிக்கல, அவர் எப்போ வேணாலும் நம்மளை கொண்டுடுவார், அவருக்கு வேண்டியது அந்த அவரோட டீடைல்ஸ் அண்ட் ஃபைல்ஸ் அது மட்டும் அவருக்கு கிடச்சிச்சின்னா வந்து என்னை கண்டிப்பாக கொண்டுடுவார் அப்படின்னே நீங்கள் டிசைட் பண்ணிடுறீங்க. ஸோ டிசைட் பண்ணிட்டு முடிவு பண்ணிடுறீங்க இதுக்கப்புறம் உங்கள் அண்ணன் பேச்சு தான் நீங்கள் கேட்க போகிறீங்கன்னு. ஸோ அப்புறம் வந்து ஜங்குக்கெலாம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து அப்படியே வந்து பெட்டில் உட்கார்றாரு. நீங்கள் அவர் பார்க்குறீங்க. ஜங்குக் உங்களை பார்த்துட்டு என்னடி? ஒன்றும் இல்லை ஜங்குக். என்னடி ஒரு மார்க்கமாக தெரியுற? இல்லை ஒன்றும் இல்லை, சும்மா தான். ஏதாவது வேணுமா? இல்லை எனக்கு எதுவும் வேண்டாம். பின்ன என்ன ஒரு மாதிரியாக இருக்கா, ஏதாவது ஃபீவரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நெத்தி அண்ட் சீக்ஸ் அப்புறம் நெக்லாம் வந்து டச் பண்ணி பார்க்குறாரு ஃபீவர் இருக்கான்னு. ஃபீவர்லாம் ஒன்றும் இல்லை செஞ்சோடனே. இல்லையே உனக்கு ஃபீவர்லாம் ஒன்றும் இல்லையே, நீ ஓகே தானே? ஓகே தான் ஜங்குக். சரி என்ன நீ பேசுறது கூட ஒரு மாதிரியாக தான் இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான். சரி நான் கீழே போகிறேன். எதுக்கு? அது ஒன்றும் இல்லை, சும்மா தான். எப்போ பார்த்தாலும் வாயிலன்னு சும்மா தான் மட்டும்தான் வார்த்தை வருமா? அதை தவிர்த்து வேறு எதுவும் பேச மாட்டியா? நான் உன்னை கடிச்சா தின்ன போகிறேன். அது 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 வந்து என்னடி பிரச்சனை போனக்கு? நான் உன்னை அடித்தேனா திட்டினா ஏதாவது பண்ணேன் நான் உன்னைய? இப்போ எதுக்கு நீ இப்படி என்னை பார்த்து பயந்துட்டுருக்க? பாரு, நான் உன்கிட்ட கோவப்படும் போது என்னை பார்த்து பயப்பட்டா அதுவும் தான் இருக்குது. நான் சும்மா தானே இருக்கேன், இப்போ எதுக்கு நீ என்னை பார்த்து பயந்துட்டுருக்க? அது நான் நீ எனக்கு உனக்கு எனக்கு எங்கள் அண்ணனை பார்க்கலான்னு சொல்லிட்டேன் தானே, திரும்ப அதே கேட்டுட்ருக்காத. அப்புறம் எனக்கு இரிட்டேட் ஆச்சுன்னா உண்மையாக அடிச்சிடுவான் ஏன் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு அதை கேட்டு பயமாயிருது. நீங்கள் கப்பு சுப்புன்னு உட்காந்துக்கிறீங்க. அப்புறம் நீங்கள் வந்து யோசிக்கிறீங்க, இப்போது ஜங்குக்கு வந்து உங்களுக்கு ஃபீவரானு சொல்லிட்டு செக்லாம் பண்ணால் தானே, உங்களை வந்து கொஞ்சம் கேரிங்காக கேட்டார் தானே. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் யோசிச்சு பார்க்குறீங்க. உங்கள்கிட்ட சின்னத்தை வந்து சாஃப்டாக நடந்துக்கும் போது ரொம்ப கேரிங்காக பேசுகிறாரு. ஆனால் அவர் மட்டும் கோபமாக ஆகிட்டாருன்னா இப்போ சொன்னால
சும்மா சும்மா இதை கேட்டுட்டு இருக்காது, இருட்டுட்டு சும்மா அடிச்சிடுவோம் ஏன் அப்படின்னு சொன்னது தானே. அதுவும் ஒரு பக்கத்து இவர் 2 கேரக்டராக இருக்கார். ஸோ உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது, எப்படி டிசைட் பண்ணுறது தெரியல, இவர் நல்லவரா கெட்டவரான்னு சொல்லிட்டு. திரும்பி அந்த கன்ஃபியூஷன் உங்களுக்குள்ளே வந்துருச்சு. ஏன்னா இப்போ ஜங்குக் பண்ண வேறனால, ஏன்னா கேரிங்காக பேசுகிறேன், அதுக்கப்புறம் அடிச்சிடுவோம் ஏன் அப்படின்னு வேற சொல்லியிருப்பார்ல. ஸோ இது 2மே உங்களுக்கு செம்ம குழப்பத்தை உண்டாக்குது. நீங்கள் அப்படியே மண்டையை பிச்சு போட்டு உட்காந்துருக்கீங்க, ரொம்ப டீப் திங்கிங் போயிட்டுருக்கீங்க. ஜங்குக் அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் க்யூட்டாக பண்ணுறீங்க. எப்படின்னா இப்போ விரல வச்சு இவன் நல்லவனா கெட்டவனா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சீக்ஸை வந்து இது பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது ஜங்குக் இதெல்லாம் பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணுறாரு. நீங்கள் அவர் ஸ்மைல் பண்ணுறது வந்து பார்க்கல. அவர் வந்து உங்களை பார்த்தாலும் வந்து முறைப்பான்னு தான் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. ஆனால் அவர் உங்களை பார்க்கும் போதெல்லாம் சிரிக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியல. எப்பயும் அதே மாதிரி தான் உங்களை பார்த்து சிரிச்சிட்ருக்காரு. நீங்கள் அதை நோட் பண்ணல. நீங்கள் பாட்டுக்கு உங்களோட வேர்ல்டில் வந்து திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் ஒரு தனி உலகத்துக்கே போயிட்டீங்க, அந்த அளவுக்கு திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்படியே வந்து ஒரு 1.5 months வந்து அப்படியே பாஸ் ஆகுது. அப்படியே பாஸ் ஆகும்போது இப்போ வந்து உங்களுக்கு ஜங்குக் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிக்குது. இப்போலாம் அவர் உங்கள்கிட்ட வந்து ரொம்பவே கேரிங்காக நடந்துக்கிறாரு. அவர் இப்போலாம் உங்கள்கிட்ட கோவப்படுறதே இல்லை. ஸோ வந்து நீங்கள் வந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவரை பிடிக்க ஆரம்பிக்குது உங்களுக்கு. இந்த 1.5 months வந்து உங்களுக்கு வந்து அவர் வந்து அவ்வளோ கேரிங் கொடுத்துருப்பாரு, அவ்வளோ கேரிங் உங்களை பார்த்துருப்பாரு. நீங்களும் வந்து அவர்கிட்ட கொஞ்சம் நல்லாவே இப்போ பேச ஆரம்பிச்சிட்டிங்க. அவர் கூட இப்போ நல்லாவே பேச ஆரம்பிச்சிட்டிங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்படி பேசுவாங்க அந்த மாதிரி வந்து நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டிங்க. உங்களோட கஷ்டம் சோகம் எல்லாத்தையுமே ஜங்குக்கிட்ட ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி தான் அவரோட கஷ்டம் சோகத்தை எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவேன். லைக் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நீங்கள் 2 பேரும் இப்போ இருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மார்னிங் ஜங்குக் வந்து அவர் வெளியில் கிளம்பிகிட்ருக்காரு. அப்புறம் நீங்கள் ஜங்குக் சொல்லி இது எனக்கு வரும்போது ஒரே ஒரு சாக்லேட் வாங்கிட்டு வரீங்களா? என்னடி டெய்லி சாக்லேட்டாக தின்னுட்ருக்க, என்ன ஆகுது? ஒரு நாளைக்கு ஒரு சாக்லேட் சாப்பிட்னாலும் ஒன்றும் ஆகுது ஜங்குக். இதை மட்டும் ஆனோன்னு சொல்லிடுவா, அதெல்லாம் வாங்கிட்டு வர முடியாது. ஜங்குக் ப்ளீஸ், நீங்கள் தானே சொல்லியிருக்கீங்க நான் எது கேட்டாலும் வாங்கி தரேன்னு. ப்ளீஸ் இந்த ஒன் டைம் ஒரே ஒரு டைம் மட்டும். முடியாதுன்னா முடியாது தான், திரும்ப திரும்ப கேட்காத. உனக்கே தெரியும் ஒரு விஷயம் நான் வேண்டான்ட்டேன்னா அது திரும்ப திரும்ப கேட்கக்கூடாது, இல்லைன்னா எனக்கு இரிட்டேட் ஆகணும். உனக்கே தெரியும்டி, திரும்ப திரும்ப எதுக்கு என்கிட்ட கேட்குற அப்படின்னு வந்து ஜங்குக் வந்து கேட்குறாரு. இன்னும் நீங்கள் வந்துட்டு சரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரூம் விட்டு வெளியே போயிடுறீங்க. அப்புறம் ஜங்குக் வந்து அவர் ரெடி ஆகிட்டு கீழே வராரு. நீங்கள் அப்படியே வந்து சோஃபாவில் உட்காந்து ட்ராமாஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. அவர் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்புறம் அந்த மெய்ட் கிட்டே கேட்குறாரு, ஒயின் சாப்பிட்டாளா? இல்லை சார். என்னவாப்பா அவளுக்கு? ஒயன் ஜங்குக் ஏன்டி சாப்பிடல? பசிக்கல. இங்கே பாரு, ஒழுங்குமதியாக சாப்பிட்ரு. இல்லை ஜங்குக் எனக்கு பசிக்கல. நீ எதுக்காக இப்போ பசிக்கலன்னு சொல்கிறேன்னு எனக்கு தெரியும், நான் வாங்கிட்டு வரேன், சாப்பிட்டு. ஓகே ஜங்குக். உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? ஏதாவது ஒன்று வாங்கி தரலன்னா போதும், உடனே மூஞ்சி பிடிச்சிட்டு சாப்பிட மாட்டேன்னு உட்காந்துருது அப்படின்னு வந்து ஜங்குக் சொல்கிறாரு. இன்னும் நீங்கள் அந்த திட்டெல்லாம் வாங்கிக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு சாப்பிட்டுட்ருக்கீங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அவர் வந்து அப்படியே வந்து அவர் கிளம்பி போயிடுறாரு. நீங்கள் வந்து டேரெக்டாக உங்கள் ரூம் போய் உங்கள் ஃபோன் இருக்குல்ல, உங்கள் அண்ணன் கொடுத்துருப்பார்ல, அந்த ஃபோனை எடுத்து ஓப்பன் பண்ணிட்டே பார்க்குறீங்க. அதில் வந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஸோ நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்துட்டு என்ன அண்ணன் இப்படி சொல்லியிருக்காரு, எது உண்மை? ஆனால்
போரிங்காக தான் நடந்துக்கிறாரு இந்த 1.5 months. எதுக்கு இப்படி சொல்கிறாரு? என்ன ஆச்சு? ஒன்றுமே புரியலையே அப்படின்னு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க உங்களுக்குள்ளேயே. ஸோ இதுக்கப்புறம் இந்த பாட்டை முடிக்கிறேன். டாமி ஓகே டாமி, பாய் பாய், சி யூ, ஐ பபுலு டாமி.